ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அந்த காலத்து முறையில் இன்ஜின் இல்லாமல் நம்ம எப்படி இந்த பத்தையில் துடுப்பு போட்டு தாங்கிட்டு போவோமோ அதே மாதிரி தான் இப்போ கரையிலேருந்து இப்போ இந்த மேலே கிடக்கு பற்றிலாம் ஒரு போட்டு, அந்த போட்டுக்கு வந்து நாங்கள் வந்து துடுப்பு போட்டு அப்படியே வலிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றதே பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன போட்டு தான். இதில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் போகக்கூடிய வத்தை. அதில் இது வந்து நாங்கள் வந்து கனவா வத்தை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அண்ணன் வந்து அந்த போட்டுக்கிட்ட பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க பாருங்கள். இது எந்த இடம்னா தனுஷ்கோடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனுஷ்கோடியில் தான். இப்போ அந்த நம்ம ஒரு கொடுத்த ஒரு இன்ஜினுக்கு வீஞ்சிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள். இந்த போட்டுக்கு தான் இப்போ வந்து நெருக்கி வந்துட்டோம். இப்போ அடுத்து அந்த வீஞ்சியை போய் இப்போ நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி ரிட்டன் கரையை எப்படி போகிறோன்றதுமே பாருங்கள். அப்படியே இந்த படகுல ஏறியாச்சு. இந்த படகை வந்து இதிலே கட்டி போட்டுருவோம். கட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த இன்ஜின் வேலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மரம் எப்படி திருப்பி போகிறோம் அப்படின்றதுமே பாருங்கள். இப்போ அந்த படகை வந்து அந்த படகுல உள்ள நங்குறோம் ஆங்கர், சின்ன ஆங்கர் தான். அந்த ஆங்கரை வந்து இந்த படகுலேயே வச்சுட்டு அந்த படகை எப்படி கட்டி போடுறதுன்னு பாருங்கள். சின்ன படகு தான், ஒரு 3 பேர் 2 பேர் போகக்கூடிய படகு. அவுத்தாச்சு. இப்போ அடுத்தது ரெடி பண்ணணும். அந்த வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். அது எப்படின்னா அந்த ஸ்லோ ஸ்பீடு அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து கரையை போக போகிறோம். அது அந்த படகுலேயே மரம் ஏறி எப்படி கரையை நம்ம போகிறோன்றதுமே அப்படியே பாருங்கள். அப்படியே பாருங்களேன். இது வந்து ராமேஸ்வரம், அந்த தெரியுது பாருங்கள் டவர். இப்போ நம்ம இருக்கிறது வந்து தனுஷ்கோடியில் லாஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள டவரு. அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து துறைமுகம் தனுஷ்கோடியில். முன்ன வந்து தலைமன்னார் டு நம்ம தனுஷ்கோடி டு கப்பல் போக்குவரத்து, வணிக வளாகமாக உள்ள கப்பல் போக்குவரத்தில் உள்ள ஹார்பர். அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ இது வந்து தனுஷ்கோடியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து இப்போ புதுசாக கட்டின கலங்கரை விளக்கம் தனுஷ்கோடியில் உள்ள கலங்கரை விளக்கம். அடுத்து நான் ஒவ்வொரு ஏரியாவை அப்படியே பிளேஸாக காட்டுறேன். அப்படியே பாருங்கள். இது லாஸ்ட்டு அந்த தீடை அரிச்சல் முனை. வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்து அந்த சின்ன படகை வந்து எப்படி நம்ம போட்டு பக்கத்தில் கொண்டு வராங்கன்றதையுமே பாருங்கள். இப்போ அதில் கயிறு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறை மெதுவாக முடுக்கணுன்னா அந்த படகு பக்கத்தில் வந்துடும். இப்போ அதுக்கு பிறகு அந்த படகுல நம்ம எப்படி ஏறி கரையை போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம கரையை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 150 மீட்ரு இருக்கும் கரை. அந்த பார்த்தீங்களா, அதான் கரை. இப்போ இதில் ஏறி துடுப்பு மூலிமா அப்படியே வச்சுட்டு கரையை போவோம். இப்போ அந்த ஆங்கரை தூக்கி அந்த சின்ன படகுல வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த துடுப்பு மூலிமா எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஏறின பிறகு நம்ம கொண்டு வந்த இந்த ஸ்பானர் டூல்ஸ் அதையுமே எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த படகுல ஏறி நம்ம உட்காந்துட்டு இப்போ கரையை போக போகிறோம். இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். வச்சாச்சு. ஏறிட்டுமா? இது யார்ட்டு பார்த்தேன்னா உங்கள்கிட்ட தானே இல்லை வேற ஆள்கிட்ட? வேற ஆள்கிட்ட. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்த படகுலேருந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நிறைய. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம இன்ஜின் ரிப்பேர் பண்ண போட்டு வந்து இந்த கடைக்கு
இப்போ இதில் எல்லா வேலைகளும் முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம அடுத்து கரையை போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் வந்து மெயினாக வந்து இன்ஜினே கிடையாது. இந்த மாதிரி தான் துடுப்பு போட்டு ஒத்த சைடு இங்கிட்டு திருப்புறதா இருந்தால் இந்த துடுப்பை வலிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு திருப்புறதா இருந்தால் இந்த துடுப்பை வலிக்கணும். வலிச்சா தான் அந்த படகு வந்து, ஏன்னா இன்ஜின் இல்லாத படகுகளுக்கு இப்படி தான் நாங்கள் போவோம். இது வந்து இந்த படகு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரத்தால் செஞ்சு அதுக்கு பிறகு ஃபைபர் போட்டு ஓட்டப்பட்டது. மரம் அப்படின்னு எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்களா, இதுதான் வந்து மரம். அது மாதிரி இந்த வங்கு கால் இது எல்லாமே மரம் தான், மரத்தால் செஞ்சு அதுக்கு பிறகு ஃபைபர் ஓட்டினது. ஒரு வழியாக கரையை வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு போட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம கரைக்கில் வந்தாச்சு. அது மாதிரி நம்ம மேலே பார்த்து போட்டு அங்கே இருந்து பாருங்கள் பெரிய கிடக்கு. அங்கேருந்து இப்போ நம்ம வந்து கரையை வந்துட்டோம். பார்த்துறேன் கரையை வந்தாச்சு. அங்கிட்டு போயிடுவா. கரையை வந்துட்டோம். அடுத்து இந்த போட்டை, இந்த சின்ன படகை எப்படி மேலே ஏற்றுறாங்கன்றதையுமே பாருங்கள்.